ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டைம் தமிழ். இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்பர் 5 வச்சு எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வரையலாங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 வந்து இதே போல் போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் 5 போடாமல் இதே போல் போட்டுட்டு இந்த 5 வந்து இந்த கீழே உள்ள ரவுண்டோடு இணைச்சிருங்க. நடுவில் 3 கோடு போட்டு அவருடைய அந்த கேப் பார்த்தீங்களா, கேப்பில் உள்ள அந்த பட்டங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. அப்புறம் இந்த 5க்கு இந்த சைடில் வந்து ஹேரை வந்து நம்ம சிம்பிளாக அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ரொம்ப அழகாக இப்போ இந்த ஹேர் ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் இந்த 5 வச்சு எப்படி அவருடைய ஃபேஸை வரையலாம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல உள்ள கேப்பில் வந்து அவருடைய காதுகள் வரைஞ்சாச்சு. காது வரைஞ்சோன்னு 2 ரவுண்டு இந்த 5க்கு கீழே 2 ரவுண்டு இப்படி போட்டு ஒரு டேஷ் போட்டிங்கன்னா போதும். அழகாக அவருடைய கண்ணாடி வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கேப்பையும் அந்த கண்ணாடியை இணைச்சிங்கன்னா அவருடைய முகப்பகுதி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மூக்குப்பகுதி பாருங்கள் சிம்பிளாக, அதாவது இது குழந்தைங்க வரைகிற மாதிரி சிம்பிளாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் வரையணுன்னா இதை பார்த்து குழந்தைங்க வரைகிறதுக்கு தான் இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம இது மெயின் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழகாக பண்ணியிருப்போம். இதை வந்து குழந்தைங்களுக்காக சிம்பிளாக அழகாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி வரையலாம், ஒரு நம்பர் 5 வச்சு வரையலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த வீடியோவோட மோட்டிவேஷனோட ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய காலர் பகுதி சட்டை, அவருடைய அந்த சட்டை பகுதியெல்லாம் அழகாக இதே போல் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக வரையலாங்க. நம்பர் 5ல் ஆரம்பித்து இப்போ 5 எங்கே இருக்குன்னே தெரியல பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கலரிங் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். அவருடைய கோட்டுக்கெல்லாம் ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். ரெட் கலர் வந்து ஃபுல்லாக கொடுக்காமல் ஒன் சைடாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அழகாக இப்போ ஒன் சைடாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி லுக் கிடைக்கும். இது ஒன் சைடாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்துக்கு அந்த கேப்புக்கெல்லாம் பாருங்கள். இப்போ கேப்புக்கு வந்து ரெட் கலர் ஃபுல்லாகவே கொடுத்து பார்த்துருக்கேன் பாருங்கள். இந்த லுக்கும் அந்த லுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கீழே உள்ளது பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது, மேலே உள்ளது ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்துக்கு வந்து ஸ்கை ப்ளூ வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்ன கலர் கொடுக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆர்ட் வரைகிற பீப்புளுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.